அக்செப்டன்ஸ், நட்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணைய வழி பயிலரங்கம் இன்று 1240வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:15 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்சினர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பான வெயில் என்ற தலைப்பில் பல ஆளுமைகள் 24 ஆளுமைகள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய ஆளுமை திருமதி சந்தானலட்சுமி அவர்கள் நம்முடைய உரையாட இருக்கிறார். அநேகமாக இவர் நம்முடைய தளத்தில் என்னுடைய அறிவுப்படி முதல் முறையாக பயணிக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் கொடுக்க சகோதரி சிவகணி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். சந்தானலட்சுமி இன்னைக்கு முதல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி அவங்க என்னுடைய தோழி. நாங்கள் 2 பேரும் ஒன்றா நர்சிங் படித்தோம். ஸோ அவங்க படிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்தே ரொம்ப சுறுசுறுப்பாக எந்த ஒரு செயலையும் துருதுருன்னு செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கிறவங்க. அதை தாண்டி எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகக்கூடியவங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு தோழி கிடைச்சதே மிகப்பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இறையர்களுக்கு நன்றி. இப்போ அவங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் செவிலியராக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த வார்ட் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா எப்படி ஒருத்தங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு உதாரணமாக இவங்கள சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. அதையும் தாண்டி நம்ம இருக்கிற இடத்த ரொம்ப கலகலன்னு வச்சுக்குவாங்க. ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன். ஸோ அவங்க நம்ம தளத்துக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க நம்மளோட உரையாற்றி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் உங்களுடைய கிளாப்பிங்ஸ் போட்டு அவங்கள வெல்கம் பண்ணுங்க. ஸோ நற்புலரி தளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். சந்தானலட்சுமி, தொடங்கலாம் உங்கள் உரையை வெயிலை பற்றி. தேங்க்யூ சார். நன்றி சிவகணி மேடம். நீங்களே ரொம்ப துருதுருப்பானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப அவங்க எந்த அளவுக்கு துருதுருப்பா இருப்பாங்க? ஏன்னா நீங்களே அந்த அளவுக்கு மிக சுறுசுறுப்பான ஒரு பர்சன். நன்றி. உங்க தோழி இங்க அழைத்து வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி மேடம். ஃப்ளோரி சிவர்ஸ், வெயில் சம்பந்தமாக உங்க உரையை கேட்க ஆவலாக காத்திருக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் நட்புலரின் அன்பான இனிய காலை வணக்கம். இந்த தளத்திற்கு இதுதான் என்னுடைய முதல் உரை. இதற்கு பேச வாய்ப்பளித்த பவுண்டர் திரு குமரேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதர குழு நண்பர்களுக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பார்த்தா வெயில். பொதுவா வெயில் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம்தான் இருக்கும். அதுவும் மே மாசம் வந்துட்டாலே அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சுட்டாலே ஐயோ அப்பா வெயில், எப்படிடா வெளியே போறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுவே இந்த ஒரு நாள் காலையில சூரியன் உதிக்கலைன்னா முதல்ல நாம மகிழ்ச்சி அடையலாம். அதே சமயம் இன்னைக்கு வெயில் இல்லை, நல்லா குளிரா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படலாம். ஆனா அந்த ஒரு நாள் இப்ப 2 நாளா மாறுது, 2 நாள் ஒரு வாரமா ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தா மரம் எதுவுமே இருக்காது. பறவைகள் எல்லாம் அதோட இயல்புல இருந்து மாறிடும். மலை சுழற்சி எதுவும் நடக்காது. ஸோ சில பேர் மனிதர்களோட வாழ்க்கைக்குரியே கேள்விக்குறியாயிரும். ஸோ நம்ம எல்லாம் பார்க்குறோம், வெயில் அப்படிங்கிறது ஒரு வெப்பமா மட்டும்தான் பார்க்குறோம். அதை நாம ஒரு வெப்பமா பார்க்காம ஒரு பூமியோட அதான் ஒரு இதய துடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வெயில் ஒரு சிரமமா பார்க்காம நம்ம அதை ஒரு வரமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெயில் காலம் ரொம்ப இதமா போகும். நம்ம எப்படி வெயில உணர்றோமோ அதே மாதிரி அதோட அருமைய அந்த மாதங்கள்ல நாம உணர மறந்து விடுறோம். வெயிலை பத்தி ஒரு கவிதையோட நான் ஆரம்பிக்கிறேன். பகலவன் காட்டும் பேரொளி விண்ணில் எரியும் சுடர்மணி. பகலவன் காட்டும் பேரொளி விண்ணில் எரியும் சுடர்மணி. உலகிற்கு ஊட்டும் நல் விடிவு இயற்கை அன்னை தந்த வடிவு. உலகிற்கு ஊட்டும் நல் விடிவு இயற்கை அன்னை தந்த வடிவு. இருளை விரட்டும் கதிரவன் உலகை இயக்கும் தலைமகன். இருளை விரட்டும் கதிரவன் உலகை இயக்கும் தலைமகன்.
சூரியன் அப்படிங்கிற ஒரு இத எல்லாரும் அது ஒரு வெப்பமா பார்க்காம, அதுக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயத்தோட அதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ஸோ உதாரணமா அது ஒரு ஆற்றல் மையம் சொல்லலாம், அதிகாரத்தோட தொடர்பு படுத்தலாம், ஆன்மீகத்தோட தொடர்பு படுத்தலாம், நம்மளோட ஆரோக்கியத்தோட தொடர்பு படுத்தலாம். இப்படி பல விஷயங்களோட சூரியனை நம்ம தொடர்பு படுத்தி ஒரு நல்ல விஷயங்கள அதுல இருந்து பார்க்கலாம். ஸோ இப்ப சூரியனை வந்து நம்மளோட சூரிய ஒளிய மனநலத்தோடையும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ஸோ அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சைக்காலஜி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் அப்படிங்கிறது ஒரு வெப்பம் மட்டும் இல்ல, அது நம்மளோட மனநிலையை தீர்மானிக்கிற ஒரு காரணியாவும் இருக்குது. ஸோ அதோட உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, சூரிய ஒளி வந்து நம்ம மூளையில படும்போது செரட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து நம்மளுக்கு சுரக்குது. அந்த ஹார்மோன் தான் பார்த்தீங்கன்னா நம்மள மகிழ்ச்சியாவும் ரொம்ப சுறுசுறுப்பாவும் ஆக்டிவாவும் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. அதே சூரியனை இன்னொரு மாறுபட்ட கோணத்துல பார்த்தோம்னா, குளிர் நாடுகளை விட அந்த வெயில் அதிகமா இருக்கிற நாடுகள்ல உள்ளவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுக்கு இந்த சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி மனநலத்தால பாதிக்கப்படுற அந்த லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஸோ அது மாதிரி சூரியன் நம்மளை வியர்க்க வச்சாலுமே அது நம்மளை வந்து நல்ல உயிர்ப்போடையே வச்சுக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே போல இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு கிருமி நாசினியாவும் செயல்படுதுன்னு சொல்லலாம். சூரியன் வந்து ஒரு பெஸ்ட் கிருமி நாசினியா செயல்பட்டுட்டு இருக்கு. அதுல இருந்து வர யூவி கதிர் வந்து இயற்கையாவே அந்த பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாமே அழிக்கிற திறன் அதுக்கு இருக்கு. சூரியனால நம்மளுக்கு ஒரு சோசியல் கனெக்ஷனும் கிடைக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்குள்ள வெயில் அப்படின்னு சொல்லி நம்ம முடங்கி கிடக்கலாம். ஆனா அது ஒரு விதமான சமூக தொடர்பு உருவாக்குதுன்னு எப்படி சொல்லலாம். கோடை காலங்கள்ல வெளியே போறோம் அப்படின்னா, வெளியே நீர் மரத்தடியில தான் ஈவினிங் உட்காந்து பேசுவோம். ஈவினிங் மைதான விளையாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சோசியல் கனெக்ஷன் நம்மளுக்கு கொடுக்குது. குளிர்காலத்துல தான் எல்லாம் இழுத்து போத்தி வீட்டுல நம்ம படுத்துட்டு தனிச்சிருப்போம். ஆனா இந்த வெயில் காலத்துலதான் இப்ப வெளியே போறோம்னா, சரி என்னப்பா இப்படி வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒரு நபர்கிட்ட, யாருன்னு தெரியாத ஒரு நபர்கிட்ட கூட அப்படி ஆரம்பிச்சு அப்படி ஒரு சோசியல் கனெக்ஷன் உருவாகுறதுக்கு ஒரு நல்ல வழிவகுக்குது. இன்னொன்னு பார்த்தோம்னா, இந்த வெயிலால உணவோட சுவையும் தரமும் நல்லா கூடுது. எப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். வடகள், மொத்தம் இதெல்லாம் இந்த அப்படி காய போடுறது. இப்படி ஒரு இயற்கை வெப்பத்தால பக்குவம் அடையிற ஒரு பொருள். அது வந்து நீண்ட நாட்கள் கெடாம இருக்கிறதுக்கும் உதவுது. அதே சமயம் ஆஹ் நெருப்புல சமைக்காம வெயில்ல காய வச்சு சமைக்கிற அந்த உணவுகளும் ஒரு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் சொல்லலாம். ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த நம்மளுடைய பாரம்பரிய உணவு சேமிப்பு முறையில இது ஒரு உயிர் நாடியா இருக்கிறதுக்கும் இந்த சூரியன் உதவுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தா, சோ எக்கனாமிக் டிரைவர். ஸோ என்னன்னா பொருளாதார சக்கரமாவும் இது செயல்படுதுன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட துறையினருக்கு இது வந்து நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை அப்படியே மாற்றி அமைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. விவசாயிகளுக்கு பெரிய சவாலா இருந்தாலும், மட்பாண்ட தொழிலாளர்கள், பருத்தி ஆடை செய்யறவங்க, இந்த குளிர்பானம் விற்பனை செய்யறவங்க, இவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வசூல் சீசனை கொடுக்குது. ஸோ இதே இந்த சூரியன் இன்னும் வேறு மாறுபட்ட கோணத்துல பார்க்கணும்னா, ஒருத்தருக்கு அவஸ்தை கொடுக்குது வெப்பம் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு வியாபாரத்துக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரமா மாறுது. இது இயற்கையோட சமநிலையை இப்படித்தான் வச்சிருக்குது. ஸோ அந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம வந்து பயப்படுறோம். அந்த சீசன்ல இந்த இதெல்லாம் இந்த சூரியனால நம்மளுக்கு இப்படி எல்லாம் கிடைக்குங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். ஆஹ் இந்த ஒரு மீன்ஸ் மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் வெயில்ல நல்லா காஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி காஞ்சிட்டு இருக்கிற வத்தலும் வடகமும் சொல்லுவான், உனக்கு இது வெயில், ஆனா இது எங்களுக்கு இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி வெயில்ங்கிறது ஒரு பூமியின் சுழற்சிக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த சூரியனை ஒரு விளைவியல் ஒரு அறிவியல் பார்வையில நம்ம பார்த்தோம்னா, இதை வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா நம்ம மூளையிலேயே ஒரு இயற்கை கடிகாரம் இருக்கு. காலையில நம்ம எந்திரிச்சு சூரிய ஒளி நம்ம கண் வழியா மூளைக்குள்ள போறப்ப, மூளைக்குள்ள போய் அந்த சூரிய ஒளி ஒரு சிக்னலை கொடுக்குது. ஸோ அந்த சிக்னல்னாலதான் நம்மளுக்கு விழிப்புணர்வு அதிகமா இருக்கு.
தூக்க விழிப்பு அந்த சுழற்சி முறை வந்து நல்லா ஒழுங்குபடுத்த அந்த சர்க்கேடியன் ரிதம் அப்படிங்கிறது நல்லா ஒர்க் பண்ணுது. ஸோ பகல் இரவு நேரம் அந்த இது பகல் இது இரவு அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வை நம்மளுக்கு வந்து நிலைநிறுத்துது. இந்த இயற்கை ஒளி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய உடல் நேர அமைப்பு உதவுறதுக்கு இந்த சர்க்கேடியன் ரிதம் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த சூரிய ஒளி நம்ம மூளைக்குள்ள போறனால. ஸோ இந்த சூரிய ஒளினால மெலட்டோனின்ற ஒரு ஹார்மோனும் நம்மளுக்கு அதோட லிங்க் ஆகுது. நம்ம தூக்கத்துக்கு தொடர்புடையது. ஸோ பகல்ல சூரிய ஒளி கிடைக்கிறப்ப இந்த மெலட்டோனினோட செக்ரேஷன் சுரப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப குறையுது. ஸோ அப்ப வந்து விழிப்பு நம்மளுக்கு அதிகரிக்குது. அதே நேரம் இரவுல அந்த மெலட்டோனின் வந்து அதிகமாகுது. நம்மளுக்கு தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதே அந்த சர்க்கேடியன் ரிதம் நம்மளுக்கு சரிவர இயங்கல அப்படின்னா மூளையில உள்ள நம்மளுக்கு கவனத்திறன் பகல்ல ஒளி கிடைக்கிறப்ப அந்த கவனத்திறன் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருது. விழிப்பு நிலை வந்து நம்மளுக்கு பாதிக்குது. செயல்திறன் இதெல்லாம் பாதிக்குது. ஸோ சூரியன் வந்து வானத்துல நம்மளுக்கு இருக்கிற ஒரு தீப்பந்து மட்டும் இல்ல, அது நம்ம மனித மூளையில உள்ள நேர கடிகாரத்தை ஒழுங்குபடுத்துற ஒரு ஒரு உயிரியல் சிக்னல்னு சொல்லலாம். நம்ம இது வந்து ஒரு சூரியனை நம்ம ஒரு கிரகமா ஒரு வெப்பத்தை தருதுன்னு ஒரு கிரகமா மட்டும் பார்க்காம அதை நம்ம அறிவியலா பார்த்தா அதுல இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைக்குது. ஆன்மீகமா பார்த்தா அதுல இருந்து நல்ல ஒரு ஒளி கிடைக்குது. அது ஒரு உளவியலா பார்த்தா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கிடைக்குது. அதை ஒரு வாழ்க்கையா பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய ஒரு பாடத்தை கத்துத்தருது. இப்ப வந்து சூரியன் வந்து நம்ம வாழ்க்கை பாடத்தை கத்துத்தருது. ஸோ அது பேசாமலும் நம்மள்ட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காமலும் தினமும் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் அது உதிக்கிறதுக்கு நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது. ஒரு கவிதை எப்படின்னா, சூரியன் வந்து இந்த பூமிக்கு கொடுக்கிற முத்தம் தான் வெயில். அந்த முத்தத்தினால வரக்கூடிய அந்த காதலின் வெளிப்பாடா இந்த பூமி சிந்துற ஆனந்த கண்ணீர் தான் மழை. அதாவது எப்படின்னா, சூரியன் பூமிக்கு கொடுக்கும் வெப்ப முத்தம் தான் வெயில். அந்த காதலின் வெளிப்பாடாக பூமி சிந்தும் ஆனந்த கண்ணீர் தான் மழை. இப்ப சூரியன் இந்த மழை சுழற்சி எப்படி நடக்குதுன்னா, சூரியன் வானத்துல இருப்பது வெறும் ஒளிக்காக மட்டும் இல்ல. எப்படின்னா ஒவ்வொரு இரவுக்கும் பின்னாடி ஒரு விடியல் வரும் அப்படிங்கிறத மனிதனுக்கு நம்ம நினைவூட்டுறதுக்காகவே. இந்த மழை சுழற்சியில ஃபர்ஸ்ட் கடல்ல உள்ள நீர் ஆவியாகி மேகமாகி நமக்கு மழை தருது. சூரியனோட வெப்பம் மட்டும்தான் இப்படி ஆவியாக்குது. ஸோ இந்த சூரியன் வந்து இதுல நிறைய வாழ்க்கை தத்துவத்தை நம்ம சொல்லலாம். லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கடமை தவறாம அது மனிதன் வேணா சோம்பேறியா இருக்கலாம். ஸோ இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு லீவு தானே, நாளைக்கு எந்திரிச்சுக்கலாம், இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம். ஆனா அந்த சூரியன் வந்து கடமை தவறாம சோம்பேறியா இல்லாம ஒரு நாளும் கடமையில இருந்து தவறாம அது நமக்கான ஒளிய தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது நல்ல இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அது நம்மள்ட்ட இருந்து நல்ல ஒரு அதுக்கு இருந்து நம்ம நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கலாம். நல்ல ஒழுக்கத்தை கத்து கொடுத்துட்டு இருக்குது. வேற இன்னொரு லைஃப் லெசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சுயநலம் இல்லாம இருக்குது. நல்லவனுக்கும் சூரியன் வெளிச்சம் தருது, கெட்டவனுக்கும் வெளிச்சம் தருது. பிரதிபலன் பாராம உழைக்கிறது தான் அதோட தத்துவம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்தா, மீண்டு எழுது ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். காலை நேரத்துல சூரியன் மறைவது ஒரு வீழ்ச்சி இல்லை, அடுத்த நாள் அதிகாலையில இன்னும் பிரகாசமா அது எழுவதற்கான ஒரு இடைவேளையே சொல்லலாம். அது மாதிரி இதை நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணா தோல்விகள் நிறைய தற்காலிகமானதான். சூரியன் போல நம்ம திருப்பி பிரகாசமா தோல்வி இருந்தாலும் எழுந்து வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மீண்டெழும் ஒரு தன்மையை அது நமக்கு தருது. இயற்கையா நம்ம வெளிச்சத்துக்கு பழகி போன நம்மளுக்கு இயற்கையா அது தர இந்த மகா வெளிச்சத்தை கொடுக்குற இந்த சூரியனை நம்ம கொண்டாட மறந்துடுறோம். எப்படின்னு பார்த்தா இந்த சீசன் டைம்ல வந்து வெயில் அப்படின்னாலே ஒரு பயத்தோடையும் ஒரு வெறுப்போடையும் என்னடா வெளியே போக முடியாம இருக்கிறோம். ஸோ இயற்கையா அந்த சூரியனால நம்ம வெளிச்சம் இவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்பப்ப மறந்துடுறோம். அதை நினைவூட்டிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில சூரியனை பார்க்கும்போது நன்றியோடு பார்க்கலாம். சூரியன் வந்து பல துறையில நம்ம இணைச்சு பேசலாம். இப்ப உளவியலோட இணைச்சு பேசணும்னா சூரியன் வந்து வெளிச்சம் தருது. அதே ஒரு சைக்காலஜி உளவியலா பார்த்தோம்னா மனசுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது. ஒரு மேகம் எப்படி ஒரு சூரியனை மறைக்குதோ அதே போலதான் நம்மளோட மன அழுத்தமும் திறமையை மறைக்கும். இப்ப
அதே சூரியனை மருத்துவத்தோட கம்பேர் பண்ணணும்னா சூரியன் வந்து உயிர்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது. சூரியன் இருக்கிறதுனாலதான் தாவரங்கள், மரம், செடி, கொடிகள்லாம் வளருது. அதே போலதான் மருத்துவமும் நம்ம உயிர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. அளவான வெயில் இருந்தா அது எப்படி நம்மளுக்கு நன்மையோ அதே போல அளவான மருந்தும் நம்மளுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். இதே சூரியனை நம்ம ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணா சூரியன் வெளியில இருந்து நமக்கு ஒளி தருது, ஆன்மீகம் உள்ள இருந்து உள்ள ஒளி கொடுக்குது நம்மளுக்கு. சூரியன் எப்படி ஒரு இருளை அகற்றுதோ ஆன்மீகம் வந்து நம்மளுக்கு அறியாமையை அகற்றுது. சூரியனை கல்வியோட கம்பேர் பண்ணனா சூரியன் வந்து எப்படி உலகத்தையே விழிக்க வைக்குதோ நம்மளோட கல்வி வந்து நம்மளோட அறிவை வியக்க வைக்குது. அதே சூரியனை ஒரு தாயோடையும் கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா சூரியன் வந்து இந்த உயிர்களை வளர்க்குது, அதே போல ஒரு தாய் வந்து குழந்தைய வளர்க்குறா. ரெண்டு பேருமே எதிர்பார்ப்பின்றி கொடுப்பாங்க தான். சூரியனை ஒரு ஆசிரியராகவும் கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா ஒப்பீடு பண்ணலாம். சூரியன் வந்து ஒளி தருது, ஆசிரியர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அறிவை போதிச்சு தராரு. சூரியனை ஒரு வாழ்க்கையோடையும் கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா சூரியன் உதயமாகிறது தான் நம்மளோட பிறப்பு, இந்த மதிய நேர வெயில் தான் நம்மளோட இளமை, சூரியன் அஸ்தமனம் தான் நம்மளோட முதுமை. நல்ல ஒரு லீடர்ஷிப்பாவும் சொல்லலாம் சூரியனை. எப்படி ஒரு கட்டளை போடாமலே இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்குது. நல்ல தலைவர் அது மாதிரி இருந்தா அதிகாரத்தால இல்ல தாக்கத்தால இருந்து நல்லா வழி நடத்தலாம். சூரியனை அறிவியலா பார்த்தோம்னா அதை ஒரு பூமியின் ஆற்றல் மையம் சொல்லலாம். ஒரு உயிர், காலநிலை, நீர் சுழற்சி, இது எல்லாத்துக்குமே இந்த சூரியனை வந்து நம்ம தொடர்பு படுத்தலாம். இந்த சமூகத்துடையும் சூரியனை கம்பேர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தா அனைவருக்கும் சமமா ஒளி தருது, ஒரு சமத்துவத்தை நோக்கி செல்றதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. சூரியனை ஒரு கிரகமா பார்க்காம அதை ஒரு அறிவியலா பார்த்தா அந்த நல்ல ஒரு சக்தி கிடைக்குது, ஆன்மீகமா பார்த்தா நல்ல ஒரு ஒளி கிடைக்குது, உளவியலா பார்த்தா நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்குது, வாழ்க்கையா பார்த்தா அது ஒரு நல்ல ஒரு பாடத்தை கத்து தருது. இப்படி அதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். ஸோ இப்படி சூரியன்ல இருந்து இப்படி நம்ம என்னெல்லாம் கிடைக்குது, சூரியனால நம்மளுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லி இதவே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதே ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கணும்னா சூரியன் உதிக்காத ஒரு அதிசய தீவு இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து நள்ளிரவுல தான் அந்த நாட்டுல உதிக்குது. அப்படி அந்த ஒரு பெருமையை பெற்ற நாடு எதுன்னு பார்த்தா ஒரு ஐரோப்பிய நாடான நார்வே. அங்க வந்து சொம்மரே அப்படின்ற ஒரு அழகான குட்டி தீவுல தான் இந்த ஆச்சரியம் அதிசயம்லாம் நடக்குது. எப்படின்னா நள்ளிரவுல தான் சூரியன் உதிக்குது. அங்க எப்படின்னு பார்த்தா நவம்பர்ல துவங்கி ஜனவரி வரை கம்ப்ளீட் இருட்டாவே இருக்கும், சூரிய வெளிச்சத்தையே பார்க்க முடியாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தலைகீழா மே மாசம் தொடங்கி ஜூலை வரைக்கும் பார்த்தோம்னா 24 மணி நேரமும் சூரிய வெளிச்சம் இருக்குமா. அங்க இருக்கிறவங்களுக்கு பகல் எது இரவு எது அப்படிங்கிறதே தெரியாது. அங்க இருக்கிற வசிக்கிற மக்களுக்கு அது எங்கன்னு பார்த்தா ஒரு ஆர்டிக் வட்டத்தோட வடக்கு பகுதியில தான் இந்த தீவு இருக்கு. ஸோ அந்த பகல் எது இரவு எதுன்னு தெரியாம அந்த மக்கள் இருப்பாங்க. ஒரு வினோதமான காலநிலை தான் அங்க நிலவிட்டு இருக்கும். அந்த தீவுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு 500க்கும் குறைவானவங்க பேர் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கால நேரத்தை பார்த்தெல்லாம் எந்த நிகழ்வையும் அவங்க வந்து நடத்துறது இல்லையா. அதிகாலை 3 மணிக்கு கூட எழுந்து குழந்தைகள்லாம் வந்து கால்பந்து, கிரிக்கெட் அப்படின்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்போ தூக்கம் வருது, எப்ப கடிகாரத்தை பார்த்தெல்லாம் தூங்க மாட்டோம், எங்களுக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்குவோம், கடிகார நேரத்தை எல்லாம் எங்களால கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால அவங்க மக்கள் கூட இதை நேரமற்ற மண்டலமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்கதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ போலார் நைட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா குளிர்காலத்துல பல நாட்கள் அப்படி இல்லைன்னா பல மாதங்கள் சூரியன் உதிக்காமலே இருக்குமா. ஸோ இதைதான் வந்து போலார் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் அந்த நாட்டுல அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பூமி வந்து தன்னோட அச்சுல இருந்து அது வந்து ஒரு 23 டிகிரி சாஞ்சு அதை சுத்தி வருது. ஸோ அப்படி சுத்துறப்ப எப்படின்னு பார்த்தோம்னா பூமியோட வட துருவம் தென் துருவ பகுதியில கோடை காலத்துல தொடர்ச்சியா சூரியன் மறையாம இருக்குது, குளிர்காலத்துல தொடர்ச்சியா சூரியன் வந்து உதிக்காம நீண்ட இருளாவே இருக்குது. ஏன்னா அந்த 23 டிகிரி அச்சுல பூமி வந்து கொஞ்சம் சாஞ்சு சூரியனை சுத்துறனால.
இதை இன்னும் டீப்பாவும் போகலாம். இப்ப நேரமின்மையால நான் கொஞ்சம் ஷார்ட்டா முடிக்கிறேன். ஸோ இது எப்படின்னா மெயினா நார்வேல ஸ்வால்பார்டு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி. அந்த பகுதியில தான் பார்த்தோம்னா குளிர்காலத்துல பல வாரம் முதல் மாசம் வரை சூரியன் வந்து உதிக்கவே உதிக்காதான். எஸ்பெஷலி எந்த மாசம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் இறுதி முதல் ஆகஸ்ட் வரை சூரியன் வந்து மறையாம இருக்குமா. ஸோ அதனால நார்வே எப்படி சொல்றோம்னா லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு 12 மணிக்கும் அங்க வெளிச்சம் இருக்குமா. மக்கள் வந்து இரவுல பார்த்தோம்னா நடைபயிற்சி, மீன் பிடிக்கிறது, மற்ற வெளிப்புற வேலைகள்லாம் அங்க செஞ்சுட்டு இருப்பாங்களாம். அதே போய் அந்த நார்வேயை சுத்தி இருக்கிற மற்ற இடங்களையும் இதே நிலைதான் காலநிலை தான் நிலவுதுங்கிறாங்க. எக்ஸாம்பிளா பின்லாந்து, ஸ்வீடன், ரஷ்யா, கனடா அப்படி அங்கெல்லாம் அப்படிதான் இருக்குதுன்னாங்க. அதான் அந்த நவம்பர்ல இருந்து ஜனவரி வரை சூரியன் உதிக்கவே உதிக்காது. அதுவும் மெயின் அந்த நார்வேல எங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்வால்பார்ட் அப்படிங்கிற இடம். சில நேரம் கூட நீல நிறம் மங்கலான வெளிச்சம் கூட அங்க அந்த கலர் சேஞ்ச் கூட இருக்குன்னு சொல்றாங்க. கோடை காலத்துல வந்து வடதுருவம் வந்து சூரியனை நோக்கி சாயறனால சூரியன் வந்து மறையாம அப்படி இருக்குது. 23 டிகிரியில சாயறனால. அதே குளிர்காலத்துல அதே பூமி வந்து பூமியோட வட துருவம் சூரியன்ல இருந்து விலகி நிக்குது. இப்போ விலகி நிக்கிறனால சூரியன் உதிக்காது. நாம தினமும் பாக்குற சூரியன் வந்து உலகோட சில பகுதியில மாதக்கணக்குல மறையாம இருக்கு, சில பகுதியில மாதக்கணக்குல உதிக்காம இருக்கு. இதுதான் வந்து இயற்கை நமக்கு இதுல இருந்து என்ன பாடம் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயும் வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த நார்வேல தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சார கார்களோட பயன்பாடு ரொம்ப முன்னணியில இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்த நார்வே தான். வாழ்க்கை தரமும் மிக உயர்ந்த நாடுல எது ஒண்ணுன்னு பார்த்தோம்னா இந்த நார்வே தான். நார்வே நமக்கு என்ன பாடத்தை கத்துறதுன்னா சூரியன் மறையாத இடமும் உலகத்துல இருக்குது. அதே போல மனித வாழ்க்கையிலையும் சில நேரம் வந்து நம்பிக்கை வந்து நீண்ட காலமும் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கிறது. இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். இந்த தளத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சந்தானலட்சுமி மேடம். மிக அருமை. நம்ம டெபியூட் மேட்ச்லயே செஞ்சுரி அடிக்கிற மாதிரி அருமையான முதல் உங்க நற்புலரி பதிவிலேயே மிக அருமையான ஒரு தலை சிறந்த அனுபவம் மிக்க பேச்சாளர் மாதிரி உங்களுடைய உரை இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய அதோட டைமிங் சென்ஸும் இருந்தது. இன்னும் கூட நீங்க ஒரு அடுத்த நிகழ்வுலாம் முழுமையா 6 மணி வரை எடுத்துக்கலாம், பரவாயில்ல. ரொம்ப அருமை. சூரியனை வந்து சூரியன் பத்தியும் வெயில் பத்தியும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா நம்ம உடல் நலம், மனநலம், நம்மளுடைய ஒழுக்கம் எல்லாத்துக்குமே அதை வந்து உதாரணமா எடுத்துக்கலாம்னு சொன்னது ரொம்ப அருமை. அது மாதிரி நார்வேல வந்து சூரியன் எப்பவுமே இருக்கிறது, காலம்பரை 3 மணிக்கெல்லாம் எழுந்து பசங்க ஃபுட்பால் விளையாடுவாங்கன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு செய்தியா இருந்தது. அதே சமயம் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஒரு இடத்துல வெயில் காலம்பரை வருது, மத்தியானம் வருது, சூரியன் மறையறதே இல்லை, சூரியன் வரதே இல்லைன்னு பல விஷயங்களை வந்து உலகத்துல வேற பர்சனுக்கு வேற அனுபவங்கள் தான் இருக்கும், வாழ்க்கை அப்படிதான் மாறி இருக்கும், அதை ஏத்துக்கணும்னு சொன்ன விஷயமும் ரொம்ப அருமையான ஒரு செய்தியா எடுத்துக்கிட்டு அருமை. இன்றைய நிகழ்வை அருமையாக ஆக்கிய சந்தானலட்சுமி மேடத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, அவரை அழைத்து வந்த சிவகணி மேடத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்று பிறந்த நாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் நம்ம தளத்துல இருந்தார், அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். யாரா இருந்தா இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுபவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, பிள்ளைப்பேர் வேண்டுவோர் அந்த வரமை கிடைக்க வேண்டி ஒரு பிரார்த்தனையும் வைத்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மண்ணலம், நீளாயில் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நம்மளுடைய நித்யதேவி மேடம், லோகநாதன் சார் அண்ட் தாமோதரன் சார் உடல் நலம் தேடி வரவும் ஒரு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் வைத்து ஃபீட்பேக் செஷனுக்கெல்லாம் நுழையலாம். வீரா சார் வாங்க சார். அன்பு எளிமைய
சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய புலிவாளர் அவர்களை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை என்ற அந்த வார்த்தைகளை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி இவர் ஐயா. புதியவரா? இவர் புதியவரா? இல்லை இல்லை இல்லை. இவர் எல்லாம் அறிய வேண்டும் என்ற அறிந்தவராக இருக்கலாம், அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மிக்கவராக இருக்கலாம். இந்த 2 கேட்டகரியில தான் இருக்கணும். ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு டாபிக்கை பத்தி எடுக்கிறப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அது சம்பந்தமா, அல்லது அதுல ஏதாவது இருந்ததுனால நம்ம இதை ஏன் ரீட் பிட்வீன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? தொடக்கத்துக்கு முன்னாடி சிவகனி நமது சகோதரி அவர்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி இவங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ற மாதிரி 2-3 வார்த்தைகளை உச்சரிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனே என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு என்ன இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா, எனக்கு இதுவரைக்கும் தெரியலையே, இப்படியெல்லாம் கூட. எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம், எக்கனாமிக் டிரைவர். இதுவரைக்கும் நம்ம 24 நாள்ல நம்ம பேசியிருக்கோமே, யாராவது இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோமா? சூரியன் எக்கனாமிக் டிரைவர். ஆன்மீகத்துல, மனநிலையில, லீடர்ஷிப், அதுல சொன்னாங்களே லீடர்ஷிப்ல கடமை உணர்வு. உதாரணமா பாத்தீங்கன்னா இதை மட்டும் நான் சொல்லி காலத்தை கருதி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம ஒரு லீடரா இருக்கிறவங்களோ ஒரு தனி மனிதனோ ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிடறோம்னு வச்சுங்க, ஒரு 4 நாளைக்கு நம்ம ரெஸ்ட் எடுப்போமா, எடுக்க மாட்டோமா? அந்த வெற்றியினுடைய இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு வெற்றி இதுக்காக, அந்த 4 நாள் அது செல்ஃபிஷா நமக்கு போயிடும். ஆனா சூரியன் எந்த வெற்றிக்கும் எந்த நாள்லையும் விடுமுறை எடுக்கிறது இல்லை, அவரு ஐடியலா இருக்கிறது இல்லை அப்படின்னு எவ்வளோ எப்பா நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி லைஃப் லெசனு, நோ செல்ஃபிஷ்னஸ். உண்மையா சொல்ற சகோதரி அவர்களே, நீங்கள் அன்பான வேண்டுகோள் எங்களுக்கு, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இந்த எங்களுடைய உறவுகளோடு குடும்ப உறவுகள் மாதிரி தான் இது எங்களுக்கு. அதுல கட்டாயமா நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ கட்டாயம் வரணும். அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை நாங்கள் பருக தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நமது சுகநலம் உடல் நலம் சற்று கடினமாக உள்ள அனைவருக்கும் இறையருள் நிறைந்து விரைவில் அவர்கள் நற்குணம் அடைந்து வர அன்பான வேண்டுதலை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 வீரசேகரன் ஐயா. ஆக்சுவலி இந்த தளத்துல பயணிக்கிறவங்க 365 நாளும் சூரியன் மிஸ் ஆகாத மாதிரி வர பர்சன்ஸ் எல்லாருமே. அதனால நீங்களும் அந்த மாதிரி சூரிய குடும்பத்துல சேரணும்னு கேட்டுக்கிட்டு, ஜெகநாதன் சார் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். நன்றி ரமேஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். சந்தானலட்சுமி அவர்களுக்கு வருகை என்று வரவேற்கிறேன் இந்த தளத்திற்கு. ரொம்ப அவங்கள அன்னைக்கே பார்த்தோம், ஆனால் அன்னைக்கு அவங்களோட பேச முடியல. அவங்க யாருன்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன், அது என்னமோ அந்த நேரத்துல பேச முடியல. இன்னைக்கு தான் அவங்கள பத்திய விவரங்களை சிவகண்ணி சொன்னாங்க. சிவகண்ணியோட ஃப்ரெண்டுன்னும் போது அது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்கள மாதிரியே அவங்களும் ரொம்ப ஃப்ளூயண்டா இருந்தது உங்களோட ஸ்பீச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதாவது அறிவியல், ஆன்மீகம், அதிகாரம், இந்த 3ஓடையும் தொடர்பு படுத்தி பேசினது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி ஒரு சமூக நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் அதை அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா, ஒரு வார்த்தைகள் ஒரு வாக்கியம் இருந்ததுன்னா அதை இன்டர்பிரட் பண்றது அந்த ஒவ்வொருத்தரோட திறமை தான். அந்த மாதிரி சூரியன் அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு. பட் அதை வச்சு உங்களால இந்த மாதிரியான விளக்கங்களை கொடுத்து அது அந்த விளக்கங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒரு எல்லாமே பயனுள்ளது. இந்த நம்ம அது சுறுசுறுப்பா இருக்கிறது, அது கடமை தவறாமல் இருக்கிறது, லீடர்ஷிப்போட இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வீரா சார் சொன்னதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். அந்த மாதிரியான ஒரு இதான் நம்ம இன்டர்பிரேட் பண்றதுலதான் இருக்கு. அது சூரியன் அதெல்லாம் நமக்கு எங்க ஊர்ல ஒரு முறை ஒருத்தரை ஒரு ஃபங்க்ஷன்ல இண்டிபெண்டன்ஸ் டே அது மாதிரி கொடியேற்றிட்டு பேச சொன்ன உடனே அவர் என்ன மாதிரி அவருக்கு பேச தெரியாது. அவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். ஆனா அதுக்கப்புறமா அவர் சொன்னதுல எவ்வளவு கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு 1/2 மணி நேரம் அதை இன்டர்பிரேட் பண்ணி பேசினார். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் திங் தான் இருக்குது.
ஸோ நீங்க சூரியனை பத்தி அது பாட்டுக்கு அது கடமையை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் அதை வச்சு நிறைய அதை உருவகப்படுத்தி பேசினது, அது நம்ம வாழ்வியலோட தொடர்புபடுத்தி பேசினதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. நீங்க சிறப்பாக இருக்கணும். அதே சமயத்துல நித்யாதேவி, லோகநாதன் ஐயா அவர்கள் உடல் நலம் பெறணும். இவர் நம்ம தாமோதரன் ஐயாவுக்கு இன்னைக்கு சர்ஜரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சிறப்பா முடியணும்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஜெகநாதன் சார். நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெற்றோர்கள் ஆமா நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது ஆராய ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் அப்படின்னு அத்தனை பக்கங்கள் பெற்றோர்களை பத்தி நம்ம சொல்லலாம். அதேதான் சூரியன் சம்பந்தமா நம்ம பேசுறதுக்கு இருக்கு. நன்றி. ஒருத்தரும் அழகா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க டெய்லி. நன்றி. சிவசங்கரி மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம். சந்தனலட்சுமி பத்தி சொல்லணும்னா சூப்பர் தோழின்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையா பேசினாங்க இன்னைக்கு. எனக்கு பழைய ஃப்ளாஷ்பேக் தான் நான் போறேன். 2 பேரும் காலேஜில் இருப்பாங்க. சமைச்சு அந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்கனால அங்கே சாப்பாடே கிடைக்காதுன்னு ரொம்ப கஷ்டமா சொல்லுவாங்க. அம்மாவும் நானும் சமைச்சு 6 மணிக்கு கரெக்டாக அவங்கள போய் பார்க்க போவோம். அந்த நினைவுகள்லாம் மறுபடியும் மீண்டு எழும்புது தான் சொல்லணும். ரொம்ப அருமையான பொண்ணு. நல்லா அப்பிருந்து இப்போ வரைக்கும் என் கூடயும் கான்டாக்ட்ல இருக்காங்க. சிவகணிக்கு எப்படி தோழியோ அதற்கு மேல எனக்கு ஒருபடி நல்ல தோழியா தான் இருக்காங்க சந்தானலட்சுமி. ரொம்ப அருமையான அன்பு உள்ளம் தான் சொல்லணும். நானும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. இந்த டைம்ல அவங்கள பத்தி நான் அவங்க கூட இருந்த நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப அருமையா எடுத்துட்டு போயிருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். எனக்கு பேச தெரியாது. ட்ரை பண்றேன்னாங்க. பட் செமையா பேசியிருந்தாங்க. சொல்லவே முடியாது. நல்லா பேசுறாங்க. பட் அதான் தன்னடக்கம்னு சொல்ற மாதிரி எனக்கு முடியுமா அப்படிங்கிறாங்க. பட் எவ்வளோ அருமையா, எவ்வளோ அழகா கோர்வையா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட வராம அருமையா பேசியிருந்தாங்க இன்னைக்கு சகோதரி. ஒரு எப்போதும் பேசுறதை விட இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஆங்கிள் தான் கொண்டுட்டு போயிருந்தாங்க. சைக்காலஜி கூட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. வெயில நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கே அருமையா. வெயில் இல்லைன்னா எப்படி வாழ்க்கை இருக்கும், ஒரு கவிதை சொல்லி ஸ்டார்ட் பண்ண விதமாகட்டும், சோஷியல் கனெக்ஷன் கூட வெயில் எப்படி இருக்குது, மெல்லட்டின் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அப்புறம் கிருமி நாசினியா யூஸ் ஆகுது வெயில் அப்படின்னு சொன்னதும் நல்லா இருந்துச்சு. நிறைய கூட வெயில கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கல்வியில எப்படி இருக்கு, ஆசிரியரா இருந்தா எப்படி இருக்குன்னு சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் நார்வே பத்தி சொன்ன இன்ட்ரெஸ்டிங் நியூஸும் ரொம்ப நிறைய இருந்துச்சு. நிறைய தகவல்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு சந்தானலட்சுமி மேம் தான் சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னைக்கு செஷன். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றி சிவசங்கரி மேடம். சிவகனி மேடத்தோட இவ்வளோ நெருக்கமான தோழி இவ்வளவு நாள் ஏன் நம்ம நட்பு தளத்துக்கு வரலன்னு தெரியல. பட் எதற்கும் ஒரு காலம் உண்டு, பொறுத்திரு மகள் என்ற மாதிரி எப்பயாவது வந்தீங்க அப்படின்னு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். லட்சுமணன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. இனிய நட்புள்ளரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பரீட்சை எழுதி விட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கும் ஒரு மாணவனின் உண்மையாக படிக்கும், ஏதோ டைம் பாஸ்க்கு படிக்கிறதுல உண்மையாகவும் படிக்கும் மாணவி போல ஒரு ஆர்வமாக அவர் அமர்ந்திருப்பதை நான் இங்கு பார்க்கின்றேன். முதல் முறையாக பேசுகிறார். கேமராவை ஆன் செய்து வைத்துவிட்டு பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் பார்க்கின்றேன். எவ்வளவு பேர் இங்கு வந்து பேசியிருக்கிறார்கள். முகம் காட்டாமல் தான் பேசிவிட்டு சென்றவர்களை நான் பார்த்திருக்கேன். அவர்களையும் நான் அறிமுகம் செய்திருக்கின்றேன். அன்பு தங்கை சிவகனி அறிமுகம் செய்தவர் அவருடைய தோழி சந்தானலட்சுமி மிகுந்த ஆர்வத்துடன் அவர் அமர்ந்திருப்பார். நாம் ஒவ்வொருவரின் வாயிலிருந்தும் என்ன வருகிறது அப்படின்ற கேட்பதற்காக மிகுந்த பணிவன்புடன் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் சொல்லி முடித்தவுடன் அவர்களுக்கு தேங்க்ஸ் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னன்னா, பூமிக்கு காதல் பரிசாக அந்த வெயில் என்ற வெயிலை அனுப்பி வைக்கிறது சூரியன். அது முத்தமாக அவர் வர்ணித்தார். அந்த முத்தத்திற்கு சந்தோஷத்தில் பூமி கொடுக்கும் பரிசுதான் அந்த மேகம். அந்த மேகத்தில் இருந்து வருவதுதான் ஆனந்த கண்ணீர் என்று சொன்னார். நல்ல ஒரு சிலாகிப்பு, நல்ல ஒரு மன தெளிவு, அருமையாக அந்த கவிதையை படைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பாராட்டு அவருக்கு உண்டு. அடுத்து நள்ளிரவில் சூரியன் தெரியும் நாடு, அதாவது நள்ளிரவில்
சூரியன் தெரியும் நாடு என்றெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆக அந்த நாட்டை பற்றி எல்லாம் அவர் எடுத்துரைத்தார். அதே மாதிரி இன்னும் சூரியன் தெரியாத நாடுகளை பற்றியும் மக்கள் அதிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் சொன்னார். வெயில் படாத தேசங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த உலகத்தில், இந்த பூமி பத்தியில் அப்படின்ட்டு. ஆக கடுமையாக உழைத்திருக்கிறார். அவருக்கான ஸ்லாட் வாங்கி கொண்டாலும் கூட கடுமையாக உழைத்து நிறைய தகவல்களை அடுக்கடுக்காக தேடி திரட்டி நீங்க அருமையாக கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தானலட்சுமி. உங்கள் முதல் பாலிலேயே சார் சொல்வது போல எனக்கு கிரிக்கெட்டை பற்றி பெரிய விஷயங்கள் தெரியாது. எனக்கு பிடிக்காத ஒரு விளையாட்டும் கூட கிரிக்கெட்டு. இருந்தாலும் முதல் பாலிலேயே சிக்ஸர் அடித்தது போல, இல்ல முதல் பந்திலேயே கால் பந்திலே கோல் போஸ்டை முத்தமிட்ட பந்தை போல மிக அருமையாக சிறப்பாக உங்களுடைய பங்களிப்பை பிரசன்டேஷனை வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆர்வத்திற்கும் உங்களுடைய ஈடுபாட்டுக்கும் உங்கள் தகவல் திரட்டுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து நம்மளுடைய நற்புலரி குடும்பத்தில் பயணிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமணன் சார், அருமை. சொன்ன மாதிரி வீடியோ ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுலயே பேசுறதுன்றது ரொம்ப அருமை. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தினசரி நம்மளுடைய தளத்துக்கு இதே தலைப்புல எப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு ஒரு கியூரியஸ்னஸ்ல கலந்துக்குங்க. நன்றி. லோகநாதன் ஐயா வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா பின்னோட்டம் ரொம்ப அருமையா இருக்கு. மேடை 100% சொன்னாங்க. அதோட 150% பின்னோட்டம். எல்லாருடைய பின்னோட்டமும் ரொம்ப நல்லா இருக்கு. கவிதேவதி, நம்ம கவிதேவதிக்கே ஒரு கவிதேவதி இருக்காங்க. அவங்க நமக்கு கிடைத்த சிவகனி மேடம் நமக்கு ஒரு கிஃப்டா கிடைச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட், இது கிஃப்ட்டுக்கே கிஃப்டா இருக்கு. சூரியன் ஒரு சிறந்த உழைப்பாளின்னு சொன்னாங்க. கண்கண்ட தெய்வம், மன அழுத்தம் குறையுது, சைக்காலஜி, சூரியன் கொடுக்கும் முத்தத்தை பற்றி நம்ம லட்சுமி நாராயணன் சார் சொன்னார். அது எல்லாமே மேடம் ரொம்ப நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒரு பொக்கிஷமாக இருக்காங்க. அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றி தாருங்கள். நான் நேற்று இல்லை சார், நான் நற்புலருக்கு வரும்போதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய நோய் எப்படி இருந்தாலும் இங்கே வந்தோடனே 100% க்யூர் ஆயிடுது. இந்த நற்புலத்துக்கு தான் அது காரணம். உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் காரணம், உங்களுடைய ஆசீர்வாதம் தான் காரணம். வேற ஏதோ சாப்பாடோ மருந்தோ இல்லைன்ட்டு அடிக்கடி சொல்கிறேன். இந்த ஆசீர்வாதம், இந்த வாழ்த்துக்கள், கடவுளை பிரார்த்திக்கிறது, இதுதான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. நேற்று சிவசங்கரி மேடமும் நித்யாதேவி மேடம் ஒரு 3 மணி நேரம் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவங்க அப்படியே மழையில் போயிருக்காங்க வீட்டுக்கு. ஃபுல் மழை. ஆனால் ஒசூரில் மழை இல்லை, பெங்களூர் அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இருந்து காலையில் சிவசங்கரி மேடம் இவ்வளோ இதுலேயும் காலையில் அவங்க அவங்களுடைய பின்னோட்டத்தை கொடுத்தாங்க. சிவகனி மேடத்துக்கு தான் கோடான நன்றி சொல்லணும். நன்றி சிவசங்கரி மேடம், சந்தானா லட்சுமி மேடம். லட்சுமியே பெரிய விஷயம். லட்சுமி தான் என்னுடைய ராசிக்கு லட்சுமி, கஜலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சுமி லக்கி கேர்ள், அதுவும் சந்தான லட்சுமி லக்கி கேர்ள். வாழ்த்துக்கள் மேடம், கோடான கோடி நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி ஐயா. எனக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி ஐயா. ரொம்ப லட்சுமி மட்டும் இல்லையா, சத்தான லட்சுமி, ரொம்ப சத்தான லட்சுமியும் கூட அப்படின்னு நம்ம அன்போட நம்ம எல்லாரையும் சொல்ற மாதிரி இவங்களையும் இணைஞ்சிட்டாங்க, நம்மளோட இணைஞ்சிட்டாங்க. நம்ம சகோதரி, நம்ம குடும்பம், நம்ம உறவு தான். இனி நிச்சயமா அவங்க வருவாங்க, நமக்கு நல்ல இது நமக்கு கிடைக்கும். நன்றி. தைரியலட்சுமி சார், தைரியலட்சுமி, சந்தானலட்சுமி, தைரியலட்சுமி. நான் பாருங்க இன்னைக்கு முகம் காட்டி பேசுகிறேன். இத்தனை நாள் முகம் காட்டி பேசவில்லை. எனக்கும் அந்த தைரியத்தை கொடுத்துருக்காங்க ஐயா. இது நம்ம ரமேஷ் ஐயா சொன்னாப்படி முகம் காட்டி பேசுறாங்க பாருங்க. அவங்க எவ்வளோ இன்னைக்குதான் வந்தாங்க, எவ்வளோ ஆர்வமா, 100 ஆர்வமா இருக்காங்க. இவங்களை பார்த்து நாம கத்துக்க வேண்டியதா இருக்கு. நமக்கெல்லாம் வயசுல சின்னவங்க இருந்தாலும் அறிவியல் மூத்த அறிஞர்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி, அருமை. சார் பாடுங்க. பாடுங்க.
இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், இளமை வரும் முதுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான், வாழ்க்கை ஒன்றுதான். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான், வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி, அருமை. ரகுநாதன் ஐயா, சூப்பர். நீங்க எல்லாம் 3 பேரும் நேற்று மீட் பண்ணிருக்கீங்க. நித்யாதேவி மேடம், சிவசங்கரி மேடம் அண்ட் லோகநாதன் ஐயா. உங்க அன்பு மழை, பாச மழை, அவங்க திரும்பி போகும்போது நிஜ மழையும் வந்திருக்கு. நன்றி. நாராயணன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுங்க சார். வணக்கம், எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். மேடம், இன்று முதல் ஸ்பீச் நட்புலரியில தான் முதல் நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன், நல்ல ஒரு, அதாவது இந்த ஸ்பீச்சுக்கு உள்ள அந்த வாய்ஸ் பிளஸ் அந்த கண்டினியூட்டி எல்லாம் சொல்றது, ஒரு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம எனக்கு தெரிஞ்சதை நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு அந்த தெளிவான நீரோடையும் சொல்லுவாங்க. பேச்சாளர் பேசுவது நம்ம போய் ரீச் ஆகும், நம்ம சொல்ற விஷயங்கள் கரெக்டா ரீச் ஆகுற மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஒரே இதுல போகும்போது நீங்க உண்மையில ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதாவது எல்லாரும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ரீச் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி இல்லை, இது பழக்கம்தான். நீங்க என்னால இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ரீச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் மேடையா இருக்கு, நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க. நீங்க நிறைய தகவலோட இருக்கிறீங்க. இந்த தகவல் இந்த நட்புலரி குடும்பத்துக்கும் முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு கிடைச்ச நியூஸ் நிறைய இருந்தது, எங்களுக்கு கேள்விப்படாத செய்திகளா கூட இருந்தது. ஏற்கனவே ஒருத்தங்க இருக்கிறாங்க, சிவகனி, இன்னொரு கனியா சந்தான கனின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ நட்புலரியில எல்லாருமே ஒவ்வொரு சுவையை கொடுக்குறீங்க. இன்னும் ஒரு மென்மேலும் நல்ல ஒரு தகவலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு மாதம் உங்கள் தலைப்புக்கு உங்களோட ஆவலோட இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரோடையும் சேர்ந்து நானும் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி நாராயணன் ஐயா, அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆக்சுவலி இவங்க நற்புலரில் தான் முதல் பேச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அனுபவமாக இருந்தது அவங்க பேச்சு. அதோட கொஞ்சம் ஆடியோ மட்டும் உள்ள போயிட்டு வந்தது. எனக்கு மட்டும்தான் அப்படி கேட்டுதா, எல்லாருக்குமான்னு தெரியல. அது மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஏதாவது ஹெட்செட் மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்குறேன். திரிபுர சுந்தரி மேடம், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அற்புதமா இருந்ததுமா உங்க பேச்சு இன்னைக்கு, ரொம்ப அருமை. ஒவ்வொரு நாளும் வெயிலை பத்தி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு. முதல் நாள் கேட்கறேன்னு சொன்னாங்க எல்லாரும். நான் கொஞ்ச நாளா தான் இணைஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல் நாள் ரொம்ப அற்புதம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான பேச்சு, அருமை. ரொம்ப நீங்க எல்லாம் பேசும்போது பார்க்கும்போது நம்மளும் பேசணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா எல்லாரும் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எதை பேசுறதுன்னே தெரியல. ரொம்ப அருமை, அற்புதம். அனைவரும் வாழ்வாங்க வாழ என மனதார வாழ்த்துகிறோம். ஐயா, உங்கள் உடல் பூரண குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவகணியம்மா, நீங்களும் உங்க பரிபூர்ண வாழ்வு பெற வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் நன்றிகள். நன்றி திரிபுர சுந்தரி மேடம், நன்றி, அருமை. வெங்கட்ராமன் சார், வாங்க சார். வணக்கம். நற்புலரி மேடம் போன வாரமே நம்ம இதுல பார்த்தோம், ரொம்ப அருமையா இருந்தாங்க. பட் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு, என்ன இவங்க தள்ளியே நிக்கிறாங்க, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு புது விதமான ஒரு அச்சம் அப்படின்னு சொல்லி. நேற்று ராத்திரி தான் நான் அந்த போஸ்டர் பார்த்தா இந்த மேடம் எங்கேயோ பார்த்திருக்க அப்படின்னு அப்புறம் தான் பேரை ஜூம் பண்ணி பார்த்தேன். சந்தானலட்சுமி மேடம் அப்படின்னு இருந்துச்சு. ஆஹா, என்ன அருமையான ஒரு விஷயம். இவங்கெல்லாம் ஏன் ஒதுங்கி நிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு டாபிக்கோட சம்பந்தப்பட்டவங்க அப்படின்றதுதான். அத எப்படி சொல்லலாம்னா, இன்னைக்கு இவங்க பாக்குற ப்ரொஃபஷனோடயே சொல்லலாம். அதுக்கு அழகா கர்ணன் படத்துல பாடுவாங்க, 1000 கரங்கள் உடைத்து அணைக்கின்ற தாயே போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அதுல ரொம்ப அருமையான விஷயம்,
தூரத்தே ஒளியை வைத்து தூரத்தே ஏதோ அந்த இடத்துல வரும், சாலத்தை தருவாய் போற்றி அப்படின்னு போடுவாங்க. அப்போ நாங்க பக்கத்துல வரமாட்டோம், தூரத்துல எங்களோட இதுக்கு பக்கத்துல வந்தா நீங்க எல்லாம் பஸ்பமாயிருவீங்கடா, அதனாலதான் நாங்க தூரத்துல இருந்தே பாக்குறோம் அப்படின்னு. அது ரொம்ப அழகான ஒரு கனிவு பார்வை அப்படின்வாங்க. அது ஆண்டாள் இதுல வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த போய் ஆண்டாள் வந்து எல்லாரும் போய் எழுப்பும் போது அவங்க சொல்றாங்க, உடனே என்ன பாத்துறாதீங்க, நரசிம்மன்றோட சொல்லும் போது சிறிது சிறிதேல் எம்மேல் விழியவோ அப்படின்வாங்க. அப்போ இன்னைக்கு அந்த விஷயங்கள் இன்னைக்கு இந்த பாட்டுல இருந்தும் இதுல இருந்தும் சம்மந்தப்படுத்தி ரொம்ப அருமையா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் வந்து இல்லையா, ஒரு ஊசி ஏத்துற மாதிரி தான் இருக்கணும், ஆனா அது ஏத்துறது தெரியக்கூடாது. அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா மடை திறந்த வெள்ளம் போல வரக்கூடாது, ஆனா சிறிது சிறிதாக அவ்வளவு விஷயங்களும் வந்தது அப்படின்றது ரொம்ப அருமையா இருந்தது. நார்வே பத்தின விஷயங்களா இருக்கட்டும், அதுல முக்கியமான ஒரு விஷயம் எக்கனாமிக் டிரைவ் பண்ணுது சூரியன் அப்படின்னு சொன்னது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. அந்த விஷயத்த நம்ம வந்து இப்ப இது வந்து ஒரு எப்படி நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். தீங்கென்றே நாளெல்லாம் அப்படின்வாங்க. இந்த சில பேருக்கு சூரியன் வருதா வரலையான்னு, நமக்கெல்லாம் சில பேருக்குலாம் சூரியன் வந்தா ஒரே தடவையா வருது, சில நாட்டுல மெதுவா வரலாமா வேண்டாமான்னு யோசிக்குது. ஆனா டெய்லி வருது அப்படின்றது எக்கனாமிக் டிரைவ்ன்றது ரொம்ப அருமையான விஷயம். எப்படி இது சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த சூரியன் இருந்தா நம்ம எந்திரிச்சு வேலைக்கு போகலாம், அதன் மூலமா இல்ல ஒரு எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த எக்கானமி ஆஃப் த நேஷன் அப்படின்றது இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்றது நான் எடுத்துக்கிற விஷயம். நிறைய டேக்அவேஸ் இருக்கு. எப்படி அதான் சொல்லுவாங்க, நல்லா இருங்க அப்படின்னு சார் சொன்ன மாதிரி சொன்னாங்கன்றாங்க, அந்த மாதிரி தான் சூரியன் நம்மள நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ ஜாதகத்துல பார்க்கும்போது சூரியனை தான் நம்ம முதல்ல வந்து சொல்றாங்க. யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா கூட சூரிய நாராயணனை வணங்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்காத செல்வம் அப்படின்றது யாருன்னு கேட்டா நம்ம சூரியன் தான். அது அந்த வெயில் வந்து ரொம்ப அருமையா பண்ணுதுன்றது இன்னைக்கு டாபிக்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சந்தானலட்சுமி மேடம். எப்பவுமே எல்லா விதமான செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. வாழ்வதற்கு வயதில்லை அப்படின்றது என்னோட பாலிசி. அதனால பல்லாண்டு வாழ்க, பல கோடி 100,000 வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஏன்னா அவங்க நம்ம எல்லாரையும் நம்ம வந்து சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறோம். அந்த ஒரே ப்ரொஃபஷன் வந்து நம்ம எப்ப இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு தாயா இருப்பாங்க, இல்ல நம்ம சகோதரியா இருப்பாங்க, இல்ல நம்ம சார்ந்து இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதை தாண்டி இந்த பக்கமே வந்துடாதீங்கன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா இந்த ப்ரொஃபஷன் வந்து சிஸ்டர் ப்ரொஃபஷன் தான். அது வந்து சந்தானலட்சுமி மேடம் எல்லாருக்காகவும் சிவகணி மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ணது அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷம். அதுல எனக்கு இன்னொரு இது என்னன்னு கேட்டா, சிவசங்கரி மேடம் சொன்னதுதான் எனக்கு எதுவுமே பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தனியா சுத்தலையா கூட்டமா சுத்துறாங்களான்றது கேட்கணும். நன்றி. நன்றி 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 வெங்கட்ராமன் சார், அருமையா சொன்னீங்க. அதான் நான் கூட நினைச்சேன், சிவசங்கர் மேடம் ஒண்ணுமே பேச தெரியாதுன்ட்டு உள்ள வந்ததும் அது மாதிரிதான் இவங்க. ஜென்ரலாவே கேர்ள்ஸ் அப்படிதான் இருப்பாங்க ஸ்கூல்ல. நான் ஏற்கனவே கூட தளத்துல பகிர்ந்திருக்கேன். நான் ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லிட்டு 95 மார்க் எடுப்பேன். நம்மால் படிச்ச மாதிரி தைரியமா சுத்திட்டு அவ 10 மார்க் எடுப்பேன். அந்த மாதிரி பெண்கள் அப்படிதான், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லிப்பாங்க. அதை நம்ம நம்ப கூடாது. லட்சுமிநாதன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். நான் வந்து திருப்பி ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன், அதை சொல்றதுக்காக தான வாய்ப்பு. நன்றி. ஆசிரியர் பணி, அப்புறம் வந்து கல்வி சார்ந்த ஆசிரியர் பணி ஆகட்டும், மருத்துவ சார்ந்த பணிகள் ஆகட்டும், டாக்டர், நர்ஸு, அப்புறம் சமூக சேவை ஆற்றுவாங்க சிலர்லாம். கிராமப்புறங்கள்ல அங்கங்கெல்லாம் போயிட்டு பொதுமக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இவங்கெல்லாம் நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. அந்த நோபல் ப்ரொஃபஷன்ல சேர்ந்த நர்ஸு, செவிலியர் பணி, அந்த வேலையை தான் இந்த சகோதரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, சந்தானலட்சுமி. சிவகணி அறிமுகம் செய்யும்போது மிகவும் எல்லார்ட்டையும் ஜோவியலா பழவாங்க, சிரித்த முகமா இருப்பாங்க, யார்கிட்டையும். எனக்கு அதுதான் அதை சொல்லி பாராட்டணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, அது தனியார் மருத்துவமனை ஆகட்டும் அல்லது அரசு மருத்துவமனை ஆகட்டும், இன்னும் கேட்டால் அரசு மருத்துவமனை எல்லாம் வந்து மூஞ்ச உருன்னு வச்சிருப்பாங்க, புல்டாக் மாதிரியே இருக்கும் மூஞ்சியெல்லாம். நிறைய நர்ஸுங்க மூஞ்சி வந்து வைத்து கொள்ளக்கூடாது. சிவகணியும் சந்தானலட்சுமியும் அதாவது எதாவது கேட்டானா லொல்லுவாங்க. அவன் கேட்காம ஓடி விடுவான். நோயை கூட இருந்துட்டு போட்டோம்பா, நமக்கு இந்த நோயோட கூட வாழ்ந்துடலாம், இந்த இதுங்கிட்ட போய் பேச்சு வாங்க முடியாதுன்ற மாதிரி நான் நிறைய மருத்துவமனைகள் பார்த்து இருக்கேன். நான் அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு நபர், அருமையா அனைவருடையும் பழகக்கூடியவர், எதையுமே டேக் இட் ஈஸி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொண்டு செயல்படுவார்னு சொன்னாங்க. ஆக கூடுதலாக அந்த தகவலை பெற்றதற்காக அவரை பாராட்டி, தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இப்படியே தொடருங்கள் உங்கள் பணி என்று வாழ்த்தி சந்தர்ப்பத்திற்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே நேரத்துல வெங்கட்ராமன் சார் நேற்று அவ்வளவு தூரம்
பதிவுகளை போட்டு கூட நேத்து வரல. ஆனா இன்னைக்கு காலைல வந்திருக்கிறாரு. நேத்து எங்க போனாருன்னு தெரியல. நேத்து வந்திருந்தாருன்னா வந்திருக்கோம். அதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லட்சுமி நாராயண் சார், மிக்க நன்றி. ஆனா நேத்து என்னுடைய இளைய மகளோட பிறந்த நாள். அதனால அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருந்தோம். இஸ்கான் டெம்பிளுக்கு போய் எல்லாரும் அந்த பதிவு நல்லபடியா நடந்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றது. நீ இந்த மாதிரி ஆர்கனைசர், ஃபவுண்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து இல்லையா, நம்ம முதல்ல வந்து இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு நம்ம மனதால் அங்க இருந்தாலும் உடலாலும் மனதாலும் நான் கோவில்ல இருந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நன்றி சார். ரைட். அது நன்றி, நேற்று நன்றி. பிறந்தநாள் கொண்டாடிய உங்கள் இளைய உங்கள் மகளுக்கு பிற- எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைய மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை. ஒரு நாள் தாமதமாக பீலேட்டட் பர்த்டே விஷஸ். அதை நேத்து எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு நீங்க போயிருந்தா கூட எல்லாருமே ஒரு சேர வாழ்த்தி இருப்போம். எல்லாரும் ஆமா, எல்லாரோட அன்போட நீங்க இறையரோட திடீர்னு உள்ள வந்து கூட இதை சொல்லிட்டு நீங்க போயிருந்தீங்கன்னா கூட, இல்ல நீங்க எங்களுக்கு மெசேஜா போட்டிருந்தா கூட நாங்க அதை பேசி அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணியிருப்போம். வாழ்த்துக்கள். பரவாயில்ல, ஒரு நாள் லேட்டாவே எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ரமேஷ் சார் அதை வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம். வெங்கட்ராமனோட புதல்விக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி. அன்பு வெங்கட்ரமணன் மகளுக்கு சாருடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி, நன்றி. அருமை, அருமை சார், அருமை. ஆக்சுவலி இனிய நேற்றுக்கு பிறந்த வந்து நாள் வாழ்த்துக்கள் அன்புறவர்கள் ஐயா. சார், நான் குறைக்கிறேன்னு வச்சுங்க, நேத்து என்னால இணைய முடியல. எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இணையக்கூடிய வாய்ப்பு இருந்து என்னால முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. மிக்க வருந்துகிறேன். நன்றி, நன்றி மேடம். வெங்கட்ராமன் சாருடைய மகளுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு, நேற்றுக்கு அருமையான பகிர்வுகள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணியிருக்கோம். மாதம் ஒரு முறை 3வது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிலேருந்து 4 மணி வரை அவங்கவுங்க திறமைகள் அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தருணமா அதை எடுத்திருக்கிறோம். வர ஜூன்ல ஆரம்பிக்கிறது, 21ஆம் தேதின்னு நினைக்கிறேன், என்னுடைய அனுமானம் சரியா இருந்தாக்க. அன்னைக்கு நம்ம அந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறது. ஸோ எல்லாருமே கண்டிப்பா கலந்துடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நன்றி. தாமோதரன் சார். நற்புலரிக்கு இனிய காலை வணக்கம். விவேகானந்தன் சாருடைய மகள் பிறந்த நாளில் இல்ல தவறா சொல்லக்கூடாது. வெங்கட்ராமன், மதுரை வெங்கட்ராமன் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. மதுரை வெங்கட்ராமன் சாருடைய மகளுக்கு, இளைய மகளுக்கு, இளைய மகளின் பிறந்த நாளில் நேற்று வாழ்த்தவில்லை என்றாலும் அவர் தொடர்ச்சியாக இன்று நாம் வாழ்த்துவது மிக சிறப்பு. நெடுழி காலம் வாழ்ந்து பல கேள்விகளில் சிறந்து விளங்கி செல்வமும் பெற்று சிறப்புடன் வாழ நம்முடைய சந்தான லட்சுமி அவர்களுடைய இனிய நாள் இன்று. அந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சிவகனி மேடம் அவர்கள் ஒரு சூரியனை நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் இன்று. சந்தான லட்சுமி, சிறந்த அந்த லட்சுமி சந்தானம் நிறைந்திருக்கும் அவர்களுக்கு இன்று சூரியனை பற்றி பேசுவது என்பது மிக சிறப்பு. நிறைய கருத்துக்களை இன்று கூறியிருக்கின்றார்கள். அனைவரும் அவரை பற்றி மிக சிறப்பாக பேசியிருக்கின்றார்கள். சிவகனி மேடம் தங்கியிருக்கும் ஹாஸ்டலுக்கு போகும்போது அங்கு உணவு பற்றாக்குறை தட்டுப்பாடு இருக்கும் என்று நினைத்து அவர்களுக்கு உணவு கொண்டு செல்வேன் என்று கூறியது மிக சிறப்பு. ஒரு தோழிக்கு இந்த அளவுக்கு அவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அவர்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பான இந்த செஷனை இன்று கேட்டதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். ஓகே, எல்லாருமே பேசிட்டோம். சிவசங்கரி மேடம், உங்களால ரமேஷ் சார், இன்னைக்கு வந்து தாமோதரன் சாருக்கு சர்ஜரி. அது கொஞ்சம் அதுக்கு எல்லாரும் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுங்க, இது பிரார்த்தனை செய்து கொள்வோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். ஓகே. தாமோதரன் சாருக்கான இன்னைக்கு அறுவை சிகிச்சை மிக வெற்றிகரமாக நிகழ்ந்து நாளைக்கு காலையிலேயே அவர் இணையற அளவுக்கு அவர் உடல் நலம் சீராக வேண்டும் என்று பிரார்த்தனை வைப்போம் எல்லாரும். சிவசங்கரி மேடம், உங்களால முடிஞ்சா இன்கால் மெசேஜஸ் படிக்க முடிஞ்சா படிங்க. சிவகனி மேம் ஃபீட்பேக் சொல்லிட்டோம் சார். ஓகே, அவங்க பண்ணட்டும். அனைவருக்கும் வணக்கம்.
சந்தானலட்சுமி, இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஏன்னா புது புது தகவல்களை எடுத்து சொன்னீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்களை எடுத்து அழகா உச்சரிச்சு ரொம்ப சார் எக்கோ ஆகுதா சார்? இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, எங்கேயோ சிக்னல் இல்லாத ஏரியால இருக்கிற போல இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் அப்படி ஜன்னல் பக்கம் வெளியே வந்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஏன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவளோட முதல் உரை. இது வரைக்கும் அவ எங்கேயும் பேசுனதே இல்லை. இன்னைக்குதான் அந்த பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே நம்ம நற்புள்ளரி தளத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா பேசுனாங்க. நிறைய கருத்துக்கள் எல்லாம் புதிய தகவலா இருந்துச்சு. எல்லா தகவல்களுமே நம்பிக்கையூட்டும் தகவல்களா இருந்துச்சு. எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி சொன்ன விதம் ரொம்பவே சிறப்பா இருந்தது. எந்த துறைய விடுறது அப்படின்னு இல்லை, எல்லாத்தையுமே ஆசிரியர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இதய துடிப்பா இருந்துச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் கவிதை கொண்டு வந்தாங்க. எல்லாம் கலகலன்னு நிறைய விஷயங்களை அடுக்கிட்டே போனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சந்தானலட்சுமி. இதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துலயும் வந்து சிறப்பா ஒரு ஒரு தலைப்புக்கு ஏத்த மாதிரி பேசணும். அதுக்கு நம்ம நற்புள்ளரி உள்ளங்கள் அனைவரும் உங்களை வரவேற்றாங்க. அதுவும் மன மகிழ்ச்சி. ஒரு 4 லைன்ல உங்களுக்கு ஒரு கவிதை சமர்ப்பணம். இதய துடிப்பின் இயக்கமாகவும் இணைக்கும் ஆற்றலாகவும் இறையின் ஒளியாகவும் இன்பமான வரமாகவும் இலக்கின் மூலமாகவும் விளங்கும் சூரியனை பற்றி இன்றைய நாளில் நினைவலைகளை மிதக்க வைத்த அன்பு தோழிக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்பிற்கு நன்றி. சங்கரி கண்டினியூ. நிலவன வந்து சூரியனை பற்றி கூறிய சகோதரின்னு சொல்லிடுவோம். நிலவன வந்தார்கள் அப்படின்னா குளிர்வோடு வந்தார்கள். அருமை அருமை அருமை. நிச்சயமா கரெக்ட் சார். தேங்க்யூ. சங்கரி. சிவசங்கர் மேடம், நீங்க இன்கால் மெசேஜஸ் தேங்க்ஸ் சார். படிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்புரை கொடுத்து. சகோதரிக்கு நன்றி ஃபீட்பேக்குக்கு. இன்கால் மெசேஜஸ் படிச்சிடலாம். கண்ணன் சார் போட்டிருக்காங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட், கவரிங் எவ்ரி aspect, பேக்டு வித் நியூ இன்ஃபர்மேஷன் அண்ட் plenty ஆஃப் டேக் அவேஸ் ஃபார் அவர் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு கண்ணன் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க சந்தானலட்சுமிக்கு. அடுத்தது மேஜர் நாராயணன் சார் மெசேஜ் போட்டிருக்காங்க, டிலைட்ஃபுல் டிபேட் பை மிஸ்ஸஸ் சந்தானலட்சுமி, full of interesting data. The information was rich, narration smooth and delivery confident. Learned a lot. Nice meeting her in Trichy last week. Got speed to her அப்படின்னு போட்டிருக்காரு. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ மேடம். அருமை. நம்ம நற்புள்ளரி உறவுகள் சங்கமத்துல வந்து அதுலயும் கலந்துக்கிட்டு இன்று வந்து அருமையான ஒரு உரை கொடுத்த சந்தானலட்சுமி மேடம், உங்களுடைய ஏற்புரை 1 நிமிடம் எடுத்துக்கலாம் நீங்க அதிகபட்சம். சிவக்கனி மேடம் மைக் மியூட் பண்ணிக்கங்க. இந்த தளத்துல இதுதான் என்னுடைய முதல் உரை. ஸோ இதுக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் அந்த ஃபவுண்டர் சார் குமரேசன் சாருக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக்கை பார்த்தா எனக்கு இன்னும் உந்துதலா இருக்கு, இன்னும் பேசணுங்கிற ஒரு ஆர்வம் நிறையவே இருக்கு. தொடர்ந்து இந்த தளத்துல பயணிக்கணும்னு நான் விரும்புறேன். தொடர்ந்து கண்டிப்பா இந்த தளத்துல நாளையில இருந்து பயணிப்பேன். இந்த ஃபீட்பேக்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலாகவும் இருக்கு. அதே சமயத்துல இன்னும் நிறைய பேசியிருக்கலாமோன்னு தோணுது, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாமோன்னு. சரி, இனிமே வரும் காலங்கள்ல என்னோட உரை இன்னும் மிகவும் சிறப்பாக கொடுப்பேன்னு நான் நம்புறேன். மிக்க நன்றி சார் எல்லாருக்கும். ரமேஷ் ஐயா. நன்றி நன்றி மேடம். அருமை. ஆக்சுவலி நாளைக்கு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு அருமையான உரை கொடுத்த சந்தானலட்சுமி மேடத்துக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி முதல் உரையே நிறைய எல்லாரோட மனசை கவர்ந்த உரையா இருந்தது. மீண்டும் நீங்க தினம் இதுல கலந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னைக்கு முடியுமோ கலந்துட்டு மற்றவங்களையும் ஒரு ஊக்கப்படுத்தலாம். இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்து அது மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம்.
வெயில் பத்தின இப்போ இந்த மாசம் பண்றோம்னா வெயில் பத்தின முழு விவரங்களும் நமக்கு கிட்டத்தட்ட மனசுக்குள்ள போயிடும். ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரம் அப்படிதான் கிடைக்கும். 5:27க்கு இணையர்களுக்கு மட்டும்தான் அந்த வரம் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். நன்றி. அது மாதிரி இந்த நேரம் வரை இணைந்து சாரி யாராவது பேசுறீங்களா? சொல்லுங்க மேடம். ரமேஷ், கற்றலில் கேட்டலேன் என்றன்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருது. நம்ம கண்டிப்பா கண்டிப்பா கஷ்டப்படாமலே நிறைய கிடைச்சிருது. கண்டிப்பா நம்ம சிரமப்படாமையே நம்ம சும்மா இணைஞ்சிருந்தா போதும், பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும். நம்ம இதை வந்து நமக்கு இதுக்குள்ள கான்டாக்ட் கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். நன்றி. அது மாதிரி இணைந்து ஃபீட்பேக் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குற நம்ம நண்பர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிப்போம். இணைய முடியாதவர்களுக்கும் வேலை நிமித்த காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, நாளை அருணகிரி சாருடைய செஷன் இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் கலந்துப்போம், நிறைய தகவல்களை பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெய்வேலி ரமேஷ். நன்றி நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுக்கு நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.